எவ்வளவு ரம்யமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப ரம்யமா இருக்கு. பனி படர்ந்த மலைகளும் பச்சை பசேல்னு மரங்களும் ரொம்ப பிரமாதமா இல்ல? ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன இது? எங்க பாத்துட்டு இருக்கீங்க? மலரை விட அழகான இந்த முகத்தை. மலையும் மரங்களும் இந்த முகத்திலேயா இருக்கு? ஆண்டவன் கற்பனையில சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்ச அத்தனை அழகையும் இந்த முகத்துல கொண்டுட்டு வந்து வச்சுட்டானே, நான் என்ன செய்யறது? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்ல பிள்ளையா அப்படி போய் உட்காருங்க. முடியாது. உள்ளத்தாலும் உடலாலும் இனிமே உன்னை விட்டு பிரியவே முடியாது. அப்பப்பா, என்ன முரட்டுத்தனம்! I'm sorry. இனிமே உன்னை தொடவே மாட்டேன். பரவாயில்லை. யாரப்பா நீ? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஆனந்த், என்னப்பா இது வேஷம்? தாய்நாட்டு பற்றுடையவன் அராஜக அரசாங்கத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக போடுற வேஷம்மா. போலீசார் என்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒண்ணு கைது செய்துட்டா சிறையில போடுவாங்க, சித்திரவதை செய்வாங்க. ஆனா நான் பிறந்த இந்த மண் மீது சிந்தப்படும் என் ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் இந்த திவான் பதில் சொல்லியே தீர வேண்டும். அம்மா, இனிமே நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியாது. என்ன மன்னிச்சிருக்க. ஆனந்த், அச்சு எந்திரத்தை கூட பறிமுதல் செய்துட்டு போயிட்டாங்கப்பா. அச்சு எந்திரத்தை தானே அம்மா அவர்களால் பறிமுதல் செய்ய முடியும். என் உணர்ச்சிகளை, இந்த நெஞ்சிலே குமுறும் எண்ணங்களை அவர்களால் தீண்டக்கூட முடியாதம்மா. கொதிக்கும் என் ரத்தத்தையே மையாக கொண்டு தெருக்களிலே, வீட்டு சுவர்களிலே கனல் தெரிக்கும் கருத்துக்களை தீட்டி என் நாட்டு மக்களின் சுதந்திர வெறியை என்னால் தூண்டிவிட முடியும் அம்மா, தூண்டிவிட முடியும். பாரத்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கப்பா. நீ மட்டும் என் கூட இருந்தா நீ எனக்கு தேவை பாரத். இந்த நாட்டுக்கு நீ உடனே தேவை. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றாள். அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றாள். இதை காணாது நீ இன்றி தீராதென்றான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். செந்நிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன்குளமோ. செந்நிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன்குளமோ. மன்னர் என்ன மாநிறமோ, பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. மன்னர் என்ன
மந்திரங்கள் யாரிடமோ ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சம் உள்ள மான்கினமோ நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் ஓடம் பொன்னோடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும் ஓடட்டும் ஓடமெல்ல இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும் ஓடம் பொன்னோடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும் ஓடட்டும் ஓடமெல்ல இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும் விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா இருந்தும் மறைத்தே நான் பெண்ணல்லவா விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா இருந்தும் மறைத்தே நான் பெண்ணல்லவா நாளை என் வானத்தில் தேவினி மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என் நெஞ்சில் ஆடும் ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் I love you நான் ஒரு தேனி நீ ஒரு ரோஜா ஐ லவ் யூ காலம் நம்மை தேடுகின்றது வா 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 காதல் தெய்வம் பாடுகின்றது வா 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 ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலைப் பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் மஞ்சள் மலரால் ஆடை பின்னுவோம் வா 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 வாழ்வே வாகன ஆணை போடுவோம் வா 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 வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு இது காதலில் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ இது காதலில் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ இந்த பூமெத்தை பனியிட்ட பஞ்சு மெத்தையோ இந்த பூமிக்கு அவனித்த பட்டு சட்டையோ சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டாரோ சேர்ந்து கழித்திட கட்டளையிட்டானோ இந்த தேனிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ இந்த நேரத்தில் எது சுகமோ இதழ் ஓரத்தில் பரவசமோ இந்த நேரத்தில் எது சுகமோ
தங்கள் பதவியை கௌரவிக்கவும் செல்வாக்கை வளர்க்கவும் என் உயிரையும் லேசாக மதித்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆட்சியை நடத்துவதற்கு தேவையான அத்தனை அதிகாரங்களையும் உரிமைகளையும் தாங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். பாவம், எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் ஒருவரே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம்தான் எனக்கு கிடைப்பதே இல்லையே. அந்நியனுக்கு ஏன் இவ்வளவு செல்வாக்கு, எதற்கு இத்தனை அதிகாரம் என்று ஏளனமாக பேசுகிறார்கள். நான் அந்நியனாக இருப்பதால் தானே இந்த பேச்சும் பொறாமையும். தங்கள் உறவினனாக மாறிவிட்டால் திவான், அதாவது தாங்கள் என்னை தங்கள் மருமகனாக ஆக்கிக் கொண்டால் திவான், நீர் என் குடும்பத்தில் பிரவேசிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா, எந்த விஷயத்திலும் தங்கள் சம்மதம் பெறாமல் நான் இந்த இடத்தை விட்டு போனதே இல்லை. நான் தங்களுடன் சம அந்தஸ்தோடு இருந்து என் திட்டங்களும் நிறைவேறினால் இந்த வசந்தபுரியின் மன்னராக மட்டுமல்ல, இந்திய சாம்ராஜ்யத்தின் ஒரு பாதிக்கு சக்கரவர்த்தியாகவே தங்களை முடிசூட்டி விடுவேன். இல்லை என்றால் இங்கே மக்கள் புரட்சி வளரும், மன்னர் வெறும் மண்பொம்மையாக்கப்படுவார். தாங்கள் மன்னராக பிறந்தீர்கள், மணிமுடியோடு வாழ்கிறீர்கள். இதே மரியாதையோடு தங்கள் சரித்திரம் முடிய வேண்டாமா? சிந்தியுங்கள். இளவரசி திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டாமா? இளவரசியை அழைத்து வர தனி விமானம் ஏற்பாடு செய்து விடுகிறேன். உடனே அவர்களை புறப்பட்டு வர சொல்லுங்கள். சம்மதத்தை நான் பெற்று விடுகிறேன். வரவழைப்பதற்கு காரணம் கேட்டால் அரசியல் சிக்கல், உங்கள் வருகை முக்கியம் என்று மட்டுமே சொல்லுங்கள். உண்மையை பிறகு தெரிந்து கொள்ளட்டும். என்ன, நான் உடனே புறத்து வரணுமா? அரசியல் காரணங்களுக்காக நான் வந்தே தீரணுமாப்பா? என்ன, நான் நேர்ல வந்தே ஆகணுமா? நீங்க வற்புறுத்தினா நான் மறுக்க போறது இல்லப்பா. ஆமா, விமானம் எப்ப வருது? புதன்கிழமையா? சரி, நான் தவறாம வர்றேன். தயாரா இருக்கேன்ப்பா. ஹலோ, நான் தான் பாரத் பேசுறேன். வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். சொல்லுங்களேன். அவ்வளவு சுலபத்துல சொல்லி முடிக்கிற செய்தி இல்ல அது. நேர்ல விளக்கமா சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரம் ஹில் ரெஸ்டாரண்ட்ல உன்னை சந்திக்க முடியுமா? இது என்ன கேள்வி? எந்த சமயத்திலையும் எந்த இடத்துலயும் நான் உங்களை சந்திக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தி? அவ்வளவு சுலபத்துல சொல்லி முடிக்கிற செய்தி இல்ல இது. நேர்ல விளக்கமா சொல்லணும். குறும்புக்காரி, சாயந்தரம் கண்டிப்பா வரணும், மறந்துடக்கூடாது. ஓகே? தவறாம வர்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இப்படியே நின்னுட்டு இருக்கணும்? ஓ, நீ வந்துட்டியா? நான் பார்க்கவே இல்லை. நீங்க தான் அந்த கடிதத்திலேயே மூழ்கிட்டீங்களே, என்ன எப்படி கவனிக்க தோணும்? இல்ல வசந்தி, இந்த கடிதம். ஓ, அது என்ன விட முக்கியமோ? வசந்தி, நம் வாழ்வு, நம் தன்மானம், நம் நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த கடிதத்துல தான் அடங்கி இருக்கு. என்ன சொல்றீங்க பாரத்? என் உயிருக்குயிரான நண்பன் ஒருத்தன் நம் நாட்டினுடைய நிலைமை விளக்கி அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுவான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்கிட்ட இருந்துதான் இந்த கடிதம் வந்திருக்கு. திவானுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மீறி போயிடுச்சான். அரசர்? அரசர திவான் தன்னுடைய கைபொம்மை ஆக்கி வச்சிருக்கான். நிஜமாவா? அது மட்டுமல்ல, நம்ம வசந்தபுரி சமஸ்தானத்தையே ஒரு அந்நிய நாட்டுக்கு அடமான வைக்க திவான் துணிஞ்சிட்டானா. அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துட்டு வர்றானா. இதனால நாட்டு மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்களாம். திவானுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட உன்னுடைய துணை தேவை. நீ உடனே புறப்பட்டு ஊருக்கு வான்னு என் நண்பன் எழுதியிருக்கான். நீங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க? உடனே புறப்படுறதா முடிவு செஞ்சிருக்கேன். நாம பிறந்த பொன்னாடு நம்ம உயிரை விட மேலானது இல்லையா? உண்மைதான். ஆமா, நீங்க எப்ப புறப்பட போறீங்க? எந்த விமானத்துல எப்ப டிக்கெட் கிடைச்சாலும் புறப்பட்டுடுவேன். உங்க பிரயாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நீயா? ஆமா, நம்ம சமஸ்தானத்து இளவரசி இங்கதான் படிச்சிட்டு இருக்கா. இங்கேயா? அவ என்னுடைய சிநேகிதி தான். அவ தனி விமானத்துல புதன்கிழமை புறப்பட்டு வசந்தபுரி போறாளாம். அவகிட்ட சொல்லி அதே விமானத்துல உங்களுக்கும் இடம் தர சொல்றேன். இளவரசி கூடவா என்ன போக சொல்றேன்? அதனால உங்க கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போகாது. அதுக்கு இல்ல, மத்த விமானங்கள்ல இடம் கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்காக சொன்னேன். சரி வசந்தி, நீ சொன்னபடியே நான் இளவரசி விமானத்திலே புறப்படுறேன். ஆமா, நீ ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொல்றதா சொன்னியே? ஒண்ணுமில்ல, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு 4 நாட்கள் அவ கூட வந்து தங்கி இருக்க சொல்லி எழுதியிருக்கா. அதனாலதான் சொன்னேன். வசந்தி, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறமே நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் உங்களை பிரிஞ்சு இருக்க போறது இல்லையே. எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருப்பேன், உங்க நினைவிலேயே இருப்பேன், எப்பவும் உங்க நெஞ்சிலேயே இருப்பேன். வசந்தி. பாரத். எஸ், சுவிட்சர்லாந்துல இருந்து கேபிள் வந்திருக்கு. நம்ம பாரத் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். சீக்கிரம் பிரிச்சு என்னன்னு படிங்களேன்.
நாளைக்கு இளவரசி வர விமானத்துல நம்ம பாரதம் வரானா? நிஜமாவா? வசந்தி, நீயும் இங்க நின்றுகிட்டு இருக்க, இளவரசி எங்க? இளவரசி இளவரசி வர்ற சமயம் தான். யுவர் ஹைனஸ், விமானம் தயாரா இருக்கு, நீங்க புறப்படலாம். இளவரசியா? நீயா? ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்? நான் முதல்ல உங்களை கிளப்ல சந்திச்சப்போ என்னமோ என்னை இளவரசின்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்க நான் விரும்பல. தன்னடக்கத்தோட ஒரு சாதாரண பெண்ணாத்தான் உங்ககிட்ட பழக விரும்பினேன். அதுக்கப்புறம் எத்தனை முறை என்ன சந்திச்சேன்? ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே நிலைமைதான் எனக்கும். இப்ப மட்டும் ஏன் உண்மையை சொன்னேன்? நானா சொன்னேன்? அவர் இல்ல திடீர்னு வந்து சொல்லிட்டாரு. வாங்க போறேன். அது ராஜகுமாரியின் இருப்பிடம். நீங்கள் இங்கே உட்காரலாம். அழைத்தீர்களாம் இளவரசி? வசந்தபுரியை அடைய இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இன்னும் சுமார் 6 மணி நேரம் ஆகும். இப்பொழுது நாம் அரபிக்கடலின் மீது பறந்து கொண்டிருக்கிறோம் இளவரசி. ஓஹோ. இந்நேரம் சமஸ்தானத்தில் இளவரசியை வரவேற்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். என் தந்தை என்னை வரவேற்க விமான நிலையத்திற்கு வருவார் இல்லையா? அரசரும் வருவார், அவருடன் திவானும் வருவார். திவானை பற்றி நான் கேட்கவில்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசி, நாட்டின் தலைவர் என்ற முறையில் அவரை பற்றி சொன்னேன். நாட்டின் தலைவர் என்று சொல்லாதீங்க, சர்வாதிகாரி என்று சொல். வசந்தபுரியின் எதிர்கால வாரிசை நீங்கள் அவமரியாதையாக பேசுகிறீர்கள். என்ன? எதிர்கால வாரிசா? ஆம், இளவரசியை மணப்பவர் தானே வசந்தபுரியின் எதிர்கால வாரிசு. யாரை மணக்கப் போகிறார்கள்? தங்களை திவான் மணக்கப் போகிறார். என்ன உணர்கிறீர்? உண்மை இளவரசி, தங்களை நாட்டிற்கு திரும்ப வரவழைப்பதின் நோக்கமே அதுதான். அதற்கு மன்னர் சம்மதம் அளித்து விட்டார். இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. விமானத்தை உடனே சுவிட்சர்லாந்துக்கே திருப்பச் சொல்லுங்கள். இளவரசி, என் நாட்டிற்கு போக நான் விரும்பவில்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசி, இது என் உத்தரவு. தற்சமயம் நான் திவானின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். என் நாட்டிற்கு நான் திரும்பவே முடியாது. கேப்டனிடம் நானே சொல்கிறேன். இளவரசி, நான்சென்ஸ்.